சிவமங்கலம். குமரா, இறைவாதத்தை விட தர்மம் பெரியது. இறைவாதத்தை விட தர்மம் பெரியது. நியதியை விட நீதி பெரியது. இந்த மனிதன் வகுத்த நியதியை விட நீதி பெரியது. மறந்து விடாதே குமரா. அப்ப இங்கு வாதம் பேசிகள், இந்த வாதம் பேசிகள் அதுதான் பெரிதென நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றனர். இங்கு வாத விவாதங்கிறது வேற. அதற்குள்ள தர்மம் இருக்கா? அந்த வாத விவாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா இறை தர்ம வடிவாதான் இருக்கு. இறை தனியா எந்த வேதத்தையும் படைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்க முகவரி. இந்த நேத்து வந்தது முந்தா நேத்து வந்ததெல்லாம் கிடையாது. கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. தமிழ் வேதம் தர்மத்தை ஆதாரமாய் வைத்தது, அறத்தை ஆதாரமாய் வைத்தது, மெய் அன்பினை அங்கு கருணையினை ஆதாரமாய் வைத்தது. இங்க இன்னா செய்தாரை ஒருத்தர் கெட்டது செஞ்சாலும் அவனுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னது. அப்ப நீ எந்த கல்வியை கடைபிடித்தாலும் அதற்குள்ள தர்மமும் நியாயமும் நீதியும் இருக்கணும். அவ்வளவுதான். யாரும் சொல்லி ஏற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன மூடனா குமரா? தமிழ் சொல்லியிருக்கு, 2 கண் கொடுத்திருக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இதன் பெயராலதான் நம்ம அங்கு வெளியே இருந்து ஒன்னு உள்ளே எடுத்துட்டு போகணும். இந்த தணிக்கைக்கு தப்பினது தணிக்கையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் நம்ம நெஞ்சுக்குள் நீதியாய் நிரப்ப வேண்டியதாய் தமிழ் வேதம் கூறியிருக்கிறது. எந்த இறையும் அது தனக்கென எந்த வேதத்தையும் செய்யவில்லை. அவ்வளவுதான். சத்தியம்னு ஒண்ணு முடிச்சுட்டு அது போயிடுச்சு. சத்தியத்தை படிங்க, அடுத்தது உங்களுக்கு புரியும். சத்தியம் இல்லாம நீங்க அங்க போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு தள்ளி வச்சிருச்சு. ஏன்னா அதற்கெனதான் நீ கட்டமைக்கப்பட்டிருக்கிறாய். சத்திய தர்ம பீடம் அது. அறம் வளர்த்தனாகி உடனமர் அறப்பள்ளிச்சரத்தார். இது ஒரு அறப்பள்ளிச்சரம். அறம் தவிர இங்கு இறையும் பாடம் நடத்துவதில்லை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. தமிழ் இங்கு அருசமயம் கட்டமைத்து வைத்திருக்கும் அத்தனையுமே தர்ம வடிவினதா இருக்கும். எல்லாத்தையுமே சமமா பார்க்கும். அதனாலதான் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம்மளுடைய கிரீடத்தில் இருக்கின்ற தலையாய் ராஜ ரத்தினமாய் இருக்கிறது. ஆம் செல்வங்களே, அவன் என்ன பேசினாலும் அவனை வெறுக்க தெரியாதவன் இவன். அவனை தள்ளி வைக்க தெரியாதவன் இவன். ஏன்னா இவன் உயிருக்குள் இறை உரைகிறது. உயிரெல்லாம் இறையினுடைய பிரதிபிம்பங்கள் அப்படின்னு உணர்த்தப்பட்டிருக்கு. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும்னு கல்வியை முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். அவனும் இல்லை, இவன் உயிரும் காட்சிக்கு இல்லை. அவனும் காட்சியில் இல்லை, உன் உயிரும் காட்சியில் இல்லை. அப்படியே கல்வியை முடிச்சு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. இங்க போய் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு, முடிச்சுட்டாங்க. இதுதான் நிலைப்பாடு. இந்த வாதம் பேசிகள்ங்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கொண்ட கொள்கையை இந்த கொண்டாடாம கொள்கையாளனை கொண்டாடி அதன் பெயரால வாதம். ஏன்னா இது நமக்குள்ளார நிறைய இருக்கு. ஒரு மனித மனங்கிறது எளிதா போய் அந்த தர்க்க குதர்க்க இந்த வக்ர உக்ர விரோத துரோக பாவத்துல வந்துடும். ஏன்னா இங்கு பேதம் இது மனதினுடைய சுபாவமா இருக்கு. தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்குவான். ஏன்னா இது இவ்விதத்தில் தான் படைத்தது. யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி என் சொல்லி வாழ்த்துவனே. அங்கு ஒன்று இந்த ஒவ்வொன்றிலையும் புகுந்து யான் எனது என்று நான் எனதுன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. புரிய மாட்டேங்குது. இந்த கூட்டடை ஆத்மா அங்கு கூட்டுக்குள்ள வந்தோடனே, அந்த கட்டுக்குள்ளர அமர்ந்த உடனே
இதுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைச்ச உடனே இது நான் நினைக்குது, எங்களுடைய இது என் பாரம்பரியம், என்னுடைய கடைபிடிப்பாளர்கள்னு சொல்லுது. அப்படிலாம் ஒரு உறவே உலகத்துல கிடையாது. அதெல்லாம் உறவே உலகத்துல கிடையாது. தர்மம் தான் உறவு, சத்தியம்தான் அந்த உறவு, நன்மை தான் அந்த உறவு, உண்மைதான் அந்த உறவு, சுத்த மனித தன்மை தான் அந்த உறவு. இன்னா செய்தாரை ஒருத்தர், அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு நன்மை செய்யணும் தான் நம்மளது சொல்லுது. இவ்வளவுதான். அதுக்காக என் புத்திய, என்னுடைய சுயத்தை இன்னொருத்தனோட கோட்பாடுகள் வழி நடத்தினா நான் அவனுக்கு அடிமையாயிட மாட்டேன். எனக்கு புரிய வேணாமா? இதானே சத்தியம். சிந்தித்து பாருங்கள் செல்வங்களே. ஆயிரம் பேர் உங்களை மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதாபிமானத்தை நம்மளிடத்துல இருந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என சொன்னான். ஆமா, அப்படி இறைவன் வகுக்க வேண்டியவனா தான் மனித குலம் தோன்றும் போதே எல்லாம் செதுக்கி வைத்திருக்க வேண்டியதானே. இதுதான்ப்பா நியதி, இப்படிதான்ப்பா அப்படின்னு வகுத்து வச்சிருக்க வேண்டியதானே. லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகிறது இந்த மனிதன் அங்கு தன் வாழ்வியலை தொடங்கி, ஞான வாழ்வியலை தொடங்கி. யார் அறிவார் இந்த பேருண்மையை? தமிழ் தான் அறியும். அங்க அந்நியர்கள்லாம் அறிய மாட்டாங்க. இதனுடைய புகழை யாரும் அறிய மாட்டாங்க. என்ன சொன்னாலுமே அவன் பாட்டுக்கு செவனேனே போய்கிட்டு இருக்கான்னு அந்த உலகம் இவர்கள் மூடர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்திற்கும் ஒரு அளவு இருக்கு. தர்மத்திற்கு அளவில்லை, சத்தியத்திற்கு அளவில்லை. மறந்து விடாதே குமரா, மறந்து விடாதே. அசைச்சு பாத்திர முடியாது. ஏன்னா அது தர்மத்தினால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற தர்ம ஸ்தாபனம். அதனாலதான் 1000 வருட அந்நியர்களுடைய ஆக்கிரமிப்பில் அடிமைப்பட்டு கிடந்தும் தொடக்கூட முடியவில்லை என்னுடைய தர்ம தேசத்தை. இன்னும் அந்த நாதம் வலுவாத நிலை நின்று இருக்கிறது. ஏன்னா இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, இறை எவ்விதத்தில் இருந்தாலும் நீ காத்த தர்மத்தின் அளவு, அந்த தர்மத்தினால் நீ ரட்சிக்கப்படுவாய். அவ்வளவுதான். அப்ப கடவுளுங்கிறவன் தர்மமா ஆயிட்டான், சத்தியமா ஆயிட்டான். அப்ப அவன் கடைபிடிச்ச சத்தியம் தர்மம் இருக்குல்ல, அது இங்க களமாடிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இங்க ஆயிரங்கள் அதை பேசினாலும் இதை பேசினாலும் என் உள்ளங்கள் கண்டுகொள்வதே இல்லை. அப்பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இதெல்லாம் ஓயும், எல்லாம் முடியும். தெரியாதா நமக்கு? அப்படியே உலக அரங்கத்தை போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வாங்களேன். போய் பார்த்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு பல உண்மைகள் புரியும். சத்தியமா சொல்றேன். ஒப்பீட்டு அளவுலதான் பல உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, இங்க மனிதனுக்கு போதிக்கப்பட வேண்டியது மனிதம். இங்க மனிதனுக்கு போதிக்கப்பட வேண்டியது ஒரு தன்மை, மனித தன்மை. இங்க மனிதனுக்கு போதிக்கப்பட வேண்டியது ஒரு மனிதாபிமானம். அவன் கொண்ட கோலத்திற்காக, அவன் கொண்டாடினதற்காக அவனை விலக்கி வைப்பதற்கு இல்லை. அதெல்லாம் யார் வாதம்? அறியாமையில் மூழ்கி கொண்டிருப்பவர்கள் வாதம். யாரோ சொன்னதை கேட்டுட்டு செயல்படுத்துறதுக்கு எனக்கு எதுக்கு தலை? ஆனா தலையற்ற முண்டமாக்குமரா அப்படின்னு கேட்டான். சோத்தில் அடித்த பிண்டமாடா நீ. முதல்ல ஒருத்தன் தோன்றி இருப்பான்ல, கடைசியா ஒருத்தன் தோன்றுவான்ல. இவன் அனைவருமே ஒரே மூலப்பொருளால் செய்யப்பட்டவன். என்னை விட எவனும் பெரியவன் இல்லை, உன்னை விட எவனும் பெரியவன் இல்லை. மறந்து விடாதே. அங்க ஒரே ஒரு உயிர், அந்த உயிர் மயமாய் நிலை நின்று இருப்பவர்கள் நீங்கள். கொண்டாடினா உன்னை கொண்டாடட்டும் இந்த உலகம். அதுவும் நீ நின்ற சத்திய தர்மத்தின் பெயரால், அந்த அளவீட்டின் பெயரால், அந்த குணத்தின் பெயரால் உன்னை கொண்டாடட்டும். மற்றபடி நியாயம் தப்பினா கடவுளும் தள்ளி வைக்க வேண்டிய பொருள் தான் சொல்றேன். இங்க முயற்சி தான் மெய் விரட்ட கூலி தரும். தெய்வத்தால பல இடத்துல ஆகாம போயிடும். 1000 வருடம் என்ன பண்ணி முடிச்சாங்க? என்ன முடிஞ்சிச்சு? அடிமைப்பட்டுதான் கிடந்தது என் தேசம். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, நீங்கெல்லாம் மா வீரர்கள், அகிம்சையை பலமாய் கொண்டவர்கள், இம்சையில் நம்பிக்கை இல்லாதவர்கள். அங்கு அறிந்தவர் அடங்கி இன்புற்றனர், அடங்கலின் பெயரால் திண்ணமாய் வெற்றி கண்டவர்கள் நீங்கள். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, சத்தியம் சொல்கிறேன்.
எல்லாமே கடந்து போகும். சத்திய தர்ம ஒழுக்கங்கள் என்றும் கடந்து செல்லாது என் செல்வங்களே. அதற்குள்ளார சுய சந்தேகத்தை ஏற்படுத்துவாங்க, நம்பிக்கையின்மை ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் எதையும் கண்டுகொள்ளாதீர்கள். சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால் சகல கர்மங்கள் செய்திருங்கள். இந்த ஊன் இன்று உண்டு வாழ்ந்ததின் பலனை சக ஜீவன்களுக்கு செய்யணுன்றதுல குறியா இருங்கள். நம்மை நம்பியும் சில ஜீவன்கள் இருக்கு, நம்ம வழங்குவது அதுக்கு ஒரு உயிர் ஆதாரமா வாழ்வாதாரமா இருக்கு. அவர்களை கடவுள் என போற்றுங்கள். அங்கு ஓலை குடிசைக்குள் கோழை போல் ஒளிந்திருக்கும் நம்மளுடைய சகோதரங்களுக்கு வீடு தேடி போய் செய்யுங்கள். அங்கு இருக்கிறான் இறைவன். ஆள் பிடிக்கிறதுல இல்ல, மனம் மாற்றுவதில் இல்லை. ஆமா, புரிஞ்சுதான் படிக்கணும், உணர்ந்துதான் கடவுளை ஏத்துக்கணும். கடைவிரி சரக்காடா தர்மம், அது உணர்வு பூர்வமானது. அது நெறிக்காடு, நெருஞ்சில் காடு, அசச்சா குத்தும், உச்சி முடி சிலிர்த்திட்டு நிற்கும். உணர்ந்துதான் ஏத்துக்கணும் கடவுளை. சும்மா வாங்க, அதெல்லாம் எங்கள் கடவுள்கிட்ட அழைப்பே கிடையாது. நீ போகலாம். சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவ்வளவுதான். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி. இந்த சகத்தில் எங்கு தோன்றினாலும் என் இறையினுடைய அங்கு தடயங்கள் இருக்கிறது பாருங்கள். இந்த உலகம் பெருசா மறைச்சிருச்சு, ஆனாலும் இன்னும் நம்மளுடைய அருசமயத்து இறையினுடைய சிற்பங்களை இந்த சகம் கண்டெடுத்து கொண்டிருக்கிறது. முன்னம் மொழி தந்தவன் இல்லை, முன்னம் கலாச்சாரம் தந்தவன் இல்லை, முன்னம் பண்பாடு தந்தவன் இல்லை, முன்னம் இறையை தந்தவன். அவ்வளவுதான். முன்னம் இறையை தந்தவன். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அன்பின் உள்ளாகி அமரும் அரும்பொருள் சொன்னவன் தமிழன். பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்டும் நடு நீங்காமலே சொன்னவன் தமிழன். இது நம்ம இந்த கல்வி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போக முடியும்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் பொருளாதார கல்வியா ஆயிடுச்சு, வாழ்வாதார கல்வியா ஆயிடுச்சு. கற்றது பெற்றது நற்றவம் முற்றிலும் விற்பனைக்கில்லை, திருச்சிற்றம்பலத்து முற்றுடைமை காண். இன்னைக்கு அது வியாபாரமா போயிருச்சு. அது ஒரு எளிய வழியா தெரியுது. ஏன்னா இங்க பாவங்கள் கூடி போயிருச்சு, மரண பயம் கூடி போயிருச்சு. எப்படியாவது அந்த இறைவன் மீட்க மாட்டானா, இந்த இடத்துல இறைவன் மீட்க மாட்டானா, நான் அறிந்தே செய்கின்ற புரிந்தே செய்கின்ற இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுறாதா, இப்படின்னு இந்த மனச்சந்தை கடையில அகப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அதெல்லாம் எந்த பாவம் மன்னிப்பும் யாரும் வழங்க மாட்டாங்க. யாரும் வழங்குவாங்க? அங்க இருக்கிறது சக ஜீவம் இல்லை, சிவம். கங்கையில குளிச்சா பாவம் தீர்ந்துடும், அதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் இருக்கு. இந்த கடந்த காலங்களில் நான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அங்கு பல குற்றங்கள், பல பிழைகள், பல தவறுகள் நிகழ்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இறைவா. அதனால நான் இன்று அந்த மெய் உண்மையை உணர்ந்து விட்டேன். அந்த குற்றங்களில் இருந்து நான் விடுபட நினைக்கிறேன். அந்த சுய சத்திய பிரகடனத்தின் பெயரால், சுய சத்திய பிரகடனத்தின் பெயரால், அந்த சத்திய பிரமாணத்தின் பெயரால் என் தேகத்தில் நீரே மூலாதாரமாய் இருக்கிறதா, என் நீராகாரமே என்னுடைய முதல் உணவாய் இருக்கிறதா, இந்த நீரே இங்கு தாயாய் இருக்கிறதா, அந்த கங்கை தாயிடம் என் பாவத்தை சமர்ப்பிக்கிறேன். அதில் நான் மூழ்கி எழுந்து மேலெழுந்து வந்தது பின் நான் எந்த குற்றங்களையும் நெஞ்சறிந்து புரியேன் அப்படின்னு சத்திய பிரகடனை செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த பாவங்கள் கழுவப்படுவதில்லை. மறந்துடாது, அதெல்லாம் கழுவப்படாது. எவன் சொன்னது? அவன் சிவனா இருக்கானே, அவன் பரமா இருக்கானே, அந்த பரம்பொருளுடைய கைப்படைப்பு தானே இவன். என்னன்னா அந்த பாவம் குறையும். அப்படியே பிசாசு மாதிரியே மிருகம் மாதிரியே அவனை பிடிச்சி கடிக்கிறது, அதை பிடிச்சி கடிக்கிறது, அவங்கள்ட்ட வம்புழுக்கிறது, இந்த வாதத்தை பேசுறது, இறைவாதத்தை பேசுறது, இனவாதத்தை பேசுறது, மொழிவாதத்தை பேசுறது. இன்னைக்கு எத்தனை வாதங்கள் இருக்கோ இந்த வாதத்தை பேசி இந்த களத்தை விவாத காடாக்கி நானும் மனக்குறையோடு
நானும் மன உஷ்ணத்தோடு இருக்கிறவனும் அப்படியே தெரியுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா உதவுவது இல்லை என் செல்வங்களே. நீ அந்த நிம்மதியை, சாந்தத்தை, ஒரு அடங்கலை, ஒரு அன்பை, ஆனந்தத்தை, கருணையை, மனித தன்மையை எய்த மாட்டாய். இப்படியே அந்த வாதத்தை பேசி பேசியே அங்கு நீ வீழ்ந்தொழிந்து போவாய் குமரா அப்படின்னு எங்க குருநாதன் சொன்னான். குமரா, இந்த கழுதையை பாரு. 7 மலை கடந்து அங்க மூலவருக்கு பூஜா விதானங்களையும் வேத நூல்களையும் எடுத்து செல்கிறது. 7 மலை கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு போகுது. அதை தான் தூக்கிட்டு போகுது. அந்த கழுதைக்கு ஆலயத்தில் அனுமதி இல்லை. அது சுமந்ததனால் அந்த கழுதைக்கு எந்த விதமான அங்கு தகுதியோ அல்லது நிலை மாற்றமோ அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றார். அப்படிதான் இங்க நிறைய கழுதைகள் இருக்கு. சும்மா அதை சுமந்துக்கிட்டு அதை பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு சத்தியத்தை விட்டுட்டு தர்மத்தை விட்டுட்டு என்னுடைய சகோ ஒரு சுவாச ஒரு காற்று கருவறையனும் ஓர் தாய் வெற்று பிள்ளைகள் உணர மறந்த உத்தம மனம் படைத்த மனிதர்கள் என உணராமல் நம்ம எல்லாம் பிராண பந்தத்தவர்கள், உயிர் வாழ்க்கையில் தொடர்பில் இருப்பவர்கள்ங்கிறத உணராம அவன் சொன்னான் இவன் சொன்னான். ஒரு தனி மனிதனுடைய வாதங்கிறது இங்க விவாதத்துக்கு பிறந்ததுதான். வேதம் விவாதத்தை தான் தரும். கடவுள் உண்டு என்பதும் இல்லை என்பதும் வெறும் பேச்சு. இது சிறந்தது அது சிறந்ததுங்கிறது வெறும் பேச்சு. உண்டு என்பதும் இல்லைங்கிறதும் வெறும் பேச்சு. யார் இருக்குன்னு சொன்னா ஆழ்ந்த அகன்ற நுண் தன்மையன் உரை உணர்வு இறந்து போனவன் முழுவதும் இறந்தவன் மெத்த செத்த சித்த சிவம் சென்றடையாத திருவுடையான் தனக்கு எல்லை இல்லை என்று தில்லைதன் ஒரு திருநடனம் புரிபவனாய் இருக்கிறான். அங்க அணுவ 1000 கூறாக்கி அங்க கோனாடு கூத்தனாய் இருக்கிறான். அந்த பகுதி அணு அண்டம் பேரண்டம் அண்டரண்டம் அந்தரண்டம் அந்தரண்ட பகிரண்டம் அதையும் தாண்டி சொல்லனா கரும்பிரதேசம் கடந்து அதையும் தாண்டி இரு பெரும் பேரொளி சப்த பிரகாசம் மூலமா இருக்கான். இந்த பகுதி அற்றது உற்றது அறுத்த நட்ட நடுநீர் நோக்கிலான் நோக்கதாகவும் இருக்கிறான். அப்போ காணொணாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், ஆனால் இங்கு ஒரு நீதி நாயகமாய் இருக்கிறான். எனக்கு இங்கு ஒரு அற்றவனும் இல்லை உற்றவனும் இல்லை. நான் அந்த நற்றவன் புரிந்து கொண்டிருக்கிறேன். இவன் அந்த கூட்டத்துல சேர்ந்துக்கிட்டு நான் இவனுக்காக கொண்டாடுறதுக்கோ வர்றதுக்கோ எல்லாம் கிடையாது. நான் நற்றவத்தில் இருக்கிறேன். முடிஞ்சிருச்சு. இங்க சத்திய பிரதானி நான். அதுக்காக நான் பிறக்கையிலேயே சத்தியமா பிறக்கலை. இந்த அறிவு தோன்றும் பொழுது கடந்த கால அசத்திய வாழ்விலிருந்து நான் என்னை மீட்டெடுத்து கொள்ள விரும்புகிறேன். சிந்தையால், காணலால், சொல்லால், செயலால் சத்தியத்தை புரிகிறேன், அசத்தியத்தை அகற்றுகிறேன். அந்த முயற்சியில் இருக்கிறேன். இந்த முயற்சியில் நான் வெற்றி அடையாமலும் போகலாம். அது எனக்கு தேவையில்லை. நான் பழைய அந்த சாக்கடைக்குள் இருக்க விரும்பவில்லை. அதுல இருந்து மேலிருந்து வந்துட்டேன். இதை நோக்கி நான் பயணத்துல போறேன். எதையெல்லாம் ஒன்று அசைத்து கொண்டிருக்கிறது அதே என்னை கரம் பிடித்து அழைத்து செல்லட்டும். அதுக்கு ஒரு ஊர் இல்லை, பேர் இல்லை, இப்படி அப்படி எப்படியும் கூறிவிட முடியாத ஒன்று அது. உணர்வேன் நான். கார் இருளில் மறைந்திரு கரும் சிற்பம் அவன். அங்கு அவனை காணுவதற்கில்லை, நான் சொல்லும் சொல்லையும் காணுவதற்கில்லை. இவ்விரண்டும் உணர்வதற்கானதுதான். எல்லோரும் உணர வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கும் அவன் அருள் தேவையாக இருக்கிறது. அங்க மெய் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்கள்ட்ட போய் என்னத்த சொல்றது? அவங்க முடிவோடையே வந்திருக்காங்க. என் குருநாதன் தான் சொல்லுவான், கெட்ட கணவனிடத்தில் அகப்பட்டு கொண்ட நல்ல மனைவி போல அவன் சொல்லுகின்ற எல்லா போதனையும் கேட்டு அங்கு என்ன நிகழ்ந்திருந்தாலும் நான் நல்ல மனைவியாய் நான் வாழ்ந்துட்டு போற கூட்டம் மாதிரி இவர்கள் அங்கு சென்று சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கு நிலை அறிந்து உண்மை அறிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வேற வழி இல்லைங்கிறதுக்காக போய்கிட்டு இருக்க கூட்டம் குமரா இல்லை. எந்த நேரத்திலும் நிறுத்து. நீதி வலுவினால் நீ தீக்கிரையாக்கப்படுவாய். அவ்வளவுதானே. இங்க ஒரு மனித வளம் காக்கப்படணும். மனிதன் தவிர இங்க என்ன புனிதம் இருக்க முடியும்? அதுக்குள்ளதான் இந்த இறைவாதம் புகுந்துச்சு. இந்த இறைவாதம் தான் சத்தியத்தையும் அறத்தையும் தர்மத்தையும் அகற்றிடுச்சு. ஆனா நிஜம் என்னன்னா அறம் அது சத்தியம் தர்மம் என 2 கூறுகளை உடையது. அப்ப அதன் பெயரால நீ எதை போற்றினாலும் அது இறை என சொல்லப்படுகிறது. இதை கழிச்சுட்டு நீ வேற எதை சொன்னாலும் தவத்தில் வராது, அதவத்தில் வரும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. யாரையும் கொண்டாடாதீங்க. உங்களை கொண்டு ஆடுங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளதான் அவன் உயிர் மயமா இருக்கான்.
இந்த உண்மையை உணர்றதுக்கு பேரறிவு வேணும். அவ்வளவுதான். ஒரு உவமானம் சொல்றோம், வான்பட்டு நின்றது, ஊன்பட்டு நின்றது. வான்பட்டு ஒன்று இருக்குதாமா, ஆனா அது தெரியலையாமா. சிறப்பு. ஊன்பட்டு நின்றதாமா ஒன்று, ஆனா தெரியலையாமா. இப்படி எடுத்துக்காட்டுகளால சொல்லத்தக்கவன் தான். அவனை எவனும் பேசினதில்லை. அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பழிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் கேட்டேன் குருநாதன், அது என்ன குமரா பண்றது? சந்தனம் சந்தன வாடையைத்தான் விஷம். நீ சந்தனத்துல போயிட்டு சந்தன வாசி கேள் அப்படின்னாரு. அதனால நான் அதை அடுத்தது சொல்லக்கூட வேணாம்னு சொல்றேன். நீ பழிக்காதிரு, நீ கடந்து செல். அகிம்சையை நாதமா வைத்து சுதந்திரம் பெற்ற சாந்திய காந்திய இந்திய தேசம் இது. உன்னுடைய மரபணுவில் இருக்கிறது. அதனாலதான் இவன் கொண்டாடுவதில்லை, அவன் கடைபிடிக்கிறான். அவன் கொண்டாடுறதில்ல. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உணராதவங்க எப்படி ஓதுவாங்க? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க நீதி தான் நிஜம், சத்தியம்தான் முதல் கதவு. அதுக்கப்புறமேட்டு தான் சிவம், அதுக்கடுத்துதான் சுந்தரம். இது உண்மையை யார் குமரா விரும்புவாங்கன்னு நினைக்கிற? இது சாதாரண பாடமா? அசாத்திய பாடம். அதிர்ஷ்டத்தை விரும்புகின்ற உலகம், குறுக்கு வழியில எளிதில் ஒரு உயர்நிலை அடைந்து விடணும்னு ஆசைப்படுற உலகம். இந்த உலகத்திட்ட போயிட்டு சத்தியத்தை தர்மத்தை சொன்னீங்கன்னா உன்னை உள்ளே விட மாட்டானுங்க. ஆனா இந்த உலகத்திற்கு இப்படிதான். அந்த உலகத்திற்கு வேணும். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை. நீ அருளையை பிரதானமாய் வைத்திரு, அருளிலேயே நிலை நின்றிரு. அதெல்லாம் போறவங்க போட்டோம், எல்லாத்தையும் மரணத்தின் தருவாயில் உணர்வார்கள். கருவி கரணங்கள் எல்லாம் நடுநடுங்க செய்யும் மரணத்தின் வேளையில் அந்த காலப்பாசம் வீசப்படும் பொழுது அங்கு அவர்கள் உணர்வார்கள். ஒரு அணு பொழுது ஒரு அண்ட பொழுது ஆக்கப்படும், ஒரு கனப்பொழுது ஒரு யுக பொழுது ஆக்கப்படும். அப்ப இந்த வாதம் பேசிகள் யாரும் வரமாட்டார்கள். உற்றார் ஆர்வலர உயிர் உண்டு போகும்பொழுது நீ கடைபிடித்த சத்தியமும் தர்மமும் தான் வாங்கணும். யாரையும் காயப்படுத்தாதீங்க. அவங்க எதை வேணாலும் செஞ்சுட்டு போறாங்க, எதை வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. அவர்களுக்கு உணர்த்தும் போது உணர்த்துட்டோம். எல்லாரும் போறதுக்கு இந்த பாதை உகந்த பாதை அல்ல. இதுல இது முடிவான படிப்பா இருக்கு. அவங்க எல்லாத்தையும் தாண்டி வரட்டும், வரட்டும். நமக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு அந்த தர்மத்தை நம்ம உணர்ந்தாச்சு, அதை கடைபிடித்து செல்வோம். யாரையும் குறை கூற தேவையில்லை. நீங்கள் அந்த உண்மையை உள் வாங்கிக் கொள்ளுங்கள். தனிந்திருங்கள், கனிந்திருங்கள், பணிந்திருங்கள், துணிந்திருங்கள். அவ்வளவுதான். சிவமங்கலம்.